Hello everyone, நான் கணேஷ். Uh, நான் இந்த லாஸ்ட் இயர் டிசம்பர் 2023 சிஎஸ்ஆர் கிளியர் பண்ணேன். இப்போ திஸ் இயர் 2024 கேட் கிளியர் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் ஐஐடி பாம்பே, ஐஐடி கராக்பூர், ஐஐடி கவுஹாத்தி, ஐஐடி தார்வாட், ட்ரிபிள் ஐடிஎம் காஞ்சிபுரம் அண்ட் ஐசர் திருப்பதியில் பிஹெச்டி செலக்ட் ஆயிருக்கேன். அண்ட் ஐசர் திருப்பதியில் நான் பிஹெச்டி ஜாயின் பண்ண போகிறேன். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஷேர் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். Actually, I have started my BSc at AMJ College Meedambakkam, and then MSc நான் ராமானுஜம் இன்ஸ்டியூட் யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ்ல ஜாயின் பண்ணேன். சின்ன வயசுல இருந்தே மேக்ஸ் படிக்கணும்னு இன்ட்ரெஸ்ட், பட் நான் வீட்டில் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்ன்றதுனால என்னால் எப்படி போய் பண்ணணும், அந்த கோல் எப்படி ரீச் பண்ணணும்னு எனக்கு தெரியல. ஸோ நான் ராமானுஜம் இன்ஸ்டியூட் போனதுக்கு அப்புறம் எனக்கு அங்க இருந்த இன்ஃபுளுன்ஸ் மூலமா எனக்கு வந்து நம்ம சிஎஸ்ஆர்லாம் எக்ஸாம்லாம் கிளியர் பண்ணி அங்க இருந்து நம்ம பிஹெச்டி போனால் பிஹெச்டி ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஹையர் இன்ஸ்டியூட் ஐஐடி அந்த மாதிரி இன்ஸ்டியூஷன்ஸ்லாம் ஜாயின் பண்ணலான்னு. பட் அப்ப எனக்கு இந்த மாதிரி ஐசர் அதெல்லாம் இருக்கிறது, ஐசர் சிஎம்ஐலாம் இருக்கிறது எனக்கு தெரியாது. அங்க போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு இதெல்லாம் தெரிஞ்சுது. அதனால தனியா என்னால படிக்க முடியல. ஏன்னா நான் தனியா மேக்ஸ் படிச்சாதனால எனக்கு வந்து ரொம்பவே பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. படிச்சதுனால சப்ஜெக்ட்ஸை கத்துக்கவே ரொம்ப கஷ்டமா இருந்தது. சரி, என் ஃப்ரெண்டு மூலமா எனக்கு ஜேஎம்ஐ தெரிய வந்தது. ஸோ சரி, நான் ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணா இங்க கொஞ்சம் மேத் கம்யூனிட்டி எனக்கு நல்லா ஃபார்ம் ஆச்சு. ஸோ நான் டிஸ்கஸ் பண்றதுக்கும், எனக்கு தெரியாத சொல்லிக்கிறதுக்கும், தெரிஞ்சதை ஷேர் பண்றதுக்கும், தெரியாத கேட்டு கத்துக்கிறதுக்கும் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. ஸோ நான் ஜாயின் பண்ணிட்டு 6 months இங்கே கிளாஸஸ் இருக்கும். ஸோ நான் 6 months கிளாஸஸ் வந்து நான் அட்டன் பண்ணிட்டு நான் எக்ஸாம்ஸ் ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் என்னால் அந்த எக்ஸாம்ல ரொம்ப நேரர் பை என்னால் கிளியர் பண்ணவே முடியல. ஸோ ஜஸ்ட் நம்ம சரி ஓகே நம்ம இன்னொரு அட்டம் எடுக்கலாம், இந்த வாட்டி கொஞ்சம் ஒழுங்காக படிச்சு எடுக்கலாம்னு சொல்லிட்டு இங்கே என்னுடைய ஜூனியர் ஒருத்தவங்க இருப்பாங்க, சங்கீதான்னு ஒருத்தவங்க. ஸோ அவங்களும் நான் தான் ரொம்ப உட்காந்து படித்தோம். 2 பேருமே சேர்ந்து ஒவ்வொன்றா எடுத்து ஒருத்தருக்கு படிச்சு டிஸ்கஸ் பண்ணி நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்போம். ஸோ இங்கே நாங்கள் இருக்கிற சீனியர்ஸ் எல்லாருமே வந்து எங்களுக்கு அவங்களோட ஃப்ரீ டைம்ஸ்ல எங்களுக்கு ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் பண்ண ஹெல்ப் பண்ணுவாங்க. அண்ட் தென் எங்களுக்கு நாங்கள் கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் எங்களுக்கு இருக்கிற அடுத்து வர எங்களோட ஜூனியர்ஸ் எல்லாருக்கும் நாங்கள் உட்காந்து நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். ஸோ எனக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. சப்ஜெக்டோட கிளாரிட்டி கற்றுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. சீனியர் கிட்ட இருந்து புதுசாக கற்றுக்கும் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்சஸ்லாம் அந்த சீனியர் கிட்ட இருந்து நான் கற்றுக்கிட்டதும், ஜூனியருக்கு நான் சொல்லிக் கொடுத்ததுனால எனக்கு சப்ஜெக்ட் மேலே அந்த கிளாரிட்டியும் எனக்கு டிசம்பர்ல எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ நான் ஃபர்ஸ்ட் இந்த போன வாட்டி நான் ஃபெயில் ஆன மார்க்கை விட நல்லா இருக்கிறதுலே ஆல்மோஸ்ட் 150% ஆஃப் மார்க் நான் எடுத்து நான் கிளியர் பண்ணேன். நான் 141 ரேங்க் இன் தட் சிஎஸ்ஐஆர். அண்ட் ஆல்சோ எங்க இன்ஸ்டியூட்டை பொறுத்த வரைக்கும் டீச்மெண்ட் ஆப்ல அவர் டெஸ்டஸ் வைப்பாங்க. வீக்லி ஒரு டாபிக் எடுத்ததுமே டெஸ்ட் எல்லாம் வைப்பாங்க. ஸோ அந்த இடத்துல நாங்க 2 பேரும் நாங்க எழுதுனது கரெக்ட், நாங்க படிச்சது கரெக்ட் தானே, எங்களால் எக்ஸாம்ஸ் எழுத முடியுதா அப்படின்றத நாங்க ரொம்ப செக் பண்ணிக்கிட்டோம். ஸோ இதெல்லாம் ஸ்டெப்ஸ் எல்லாம் வைக்கவே எனக்கு வந்து எக்ஸாம் போகும்போது நான் ரொம்ப இதுவா இருந்துச்சு. பட் அட் த டைம் ஆஃப் எக்ஸாம் நான் ரொம்ப பயனோடு தான் போனேன். என்னால எந்த அளவுக்கு எழுத முடியும்னு தெரியல, நம்ம பாஸ் ஆனா போதும் அப்படின்னு தான் நினைச்சுக்கிட்டு தான் போனேன். பட் நான் ரொம்பவே நல்ல மார்க், நான் பாஸ் மார்க்கை விட 20 மார்க்ஸ் அபோவே எடுத்து வச்சிருந்தேன். ஸோ எனக்கு எக்ஸாம் நான் ஷீட் வந்ததுக்கு அப்புறமே நான் செக் பண்ணி பார்த்தப்ப நான் ரொம்ப கான்ஃபிடன்ட், ஓகே நான் கிளியர் பண்ணிடுவேன் அப்படின்னு எல்லாம் இருக்க முடிஞ்சது. ஸோ கண்டிப்பா இந்த எக்ஸ்பீரியன்சஸ், இந்த டெஸ்ட் அண்ட் தென் நான் என் சீனியர்ஸ் கிட்ட இருந்து கத்துக்கிட்டதும், என் ஜூனியர்ஸ்க்கு நான் சொல்லி கொடுத்ததும், நாங்க 2 பேர் என்னுடைய சங்கீதா கூட நான் டிஸ்கஸ் பண்ணதுதான் காரணம் என்னால் இவ்வளவு ஈஸியா கிளியர் பண்ணி போக முடிஞ்சதுக்கு. அப்போ நான் அந்த சிஎஸ்ஆர் கிளியர் பண்ணவே தான் நான் அப்ளை நான் இந்தியாவில் இருக்க எல்லா இன்ஸ்டியூட்டுமே பிஹெச்டிக்காக அப்ளை பண்ணியிருந்தேன். அப்ளை பண்ண இன்ஸ்டியூட்ல ஏன்னா 95% ஆஃப் இன்ஸ்டியூட்ஸ் வந்து எனக்கு கால் வந்திருந்தது, நீங்க இன்டர்வியூக்கு வாங்கன்னு சொல்லி கால் வந்திருந்தது. பட் என்னால எல்லாத்துக்குமே போக முடியல. ஸோ ஏன்னா நாங்க இந்தியா ஃபுல்லா இருந்ததுனால எல்லாத்துக்குமே அங்கங்க நாங்க புக் பண்ணி போற மாதிரி இருந்தது. ஸோ எங்களால் எல்லா இடத்துக்குமே போக முடியல. நான் குறிப்பிட்ட இன்ஸ்டியூட் மட்டும் தான் போனேன். நான் ஐஐடி பாம்பே போனேன். அண்ட் தென் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி கராக்பூர், கவுஹாத்தி இங்கெல்லாம் தான் போய் அட்டன் பண்ணேன். நான் அட்டன் பண்ண எல்லா இடத்துலயுமே வந்து எனக்கு கிடைச்சிருச்சு. எனக்கு ஐசர் திருப்பதியில நான் ஜாயின். நான் என்ன சொல்ல வருதுன்னா, என்ன மாதிரி சப்போஸ் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் நானு, என்னால வந்து படிக்கிறது எப்படின்னு தெரியல, எனக்கு யாரும் நம்மளை இன்ஃபுளுன்ஸ் பண்றதுக்கோ நம்மளை எடுத்துட்டு போய் ஹெல்ப் பண்றதுக்கோ ஆள் இல்லைனாலும் கண்டிப்பா நானே பாஸ் ஆகிறேன்னா கண்டிப்பா நீங்களாம் எவ்வளவு தூரம் வரலாம். ஸோ நீங்களும் வந்து நல்லா படிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி மேத் கம்யூனிட்டியை சேர்த்துக்கோங்க. தனியா நம்மள மாதிரி ஆளுக்கு ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்ஸ்க்கு நமக்குலாம் வந்து தனியா படிக்கிறது ரொம்ப கஷ்டம். நம்மளால எப்படி நம்ம படிக்கிறது கரெக்டானே முதல்ல நமக்கு தெரியாது. ஸோ நான் படிக்கும்போது நிறைய கஷ்டம் வரும். நமக்கு தெரியல, யாரை கேட்கணும்னு தெரியாது, நம்மளால இந்த சில ப்ராப்ளம்ஸ்க்கெல்லாம் எப்படி அப்ரோச் பண்ணணும்னு தெரியாது. ஸோ நம்ம ஒரு மேத் கம்யூனிட்டிக்கு உள்ள படிக்கும் போது நமக்கு என்ன ஆகும்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க எப்படி திங்க் பண்றாங்கன்னு நமக்கு தெரியும். நம்ம எப்படி திங்க் பண்ணணும் பண்ணிக்கணும் நம்ம கத்துப்போம் அதை வச்சு. அண்ட் தென் நம்ம திங்க் பண்றது மற்றவங்களுக்கு தப்புனா கரெக்ட் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்.
ஸோ நம்ம நார்மலா ஒரு இதுக்கு நம்ம 3 monthsல கத்துக்கிறத ஏதாவது இந்த மாதிரி கம்யூனிட்டிக்குள்ள சேர்ந்து படிக்கும்போது 1 monthல நம்மளால கத்துக்க முடியுது. இங்க பொறுத்த வரைக்கும் இங்க ஜிஎம்ஐ பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை. இங்க மார்னிங் டு ஈவினிங் எப்பவுமே இன்ஸ்டியூட் ஓப்பன்லேயே இருக்கும். நாங்கள் மார்னிங் 7 o'clock வந்தால் நைட் 9 o'clock வரைக்கும் கூட உட்காந்து நாங்கள் படிப்போம். ஸோ எங்களுக்கு படிக்கிறத பொறுத்த வரைக்கும் we have டைம். இங்கே நிறைய புக்ஸ் எல்லாமே இருக்கும். நாங்கள் எது வேணா புக்ஸ் வேணா எடுத்து வச்சு படிச்சுக்கலாம். எங்களுக்கு எல்லாமே பர்ஃபெக்டா இருந்ததுனால எங்களால் பண்ண முடிஞ்சது. நீங்களும் இந்த மாதிரி நான் ரொம்ப எனக்கு படிக்கிறதுக்கு இது இல்லை, நான் ரொம்ப கிராமத்துல இருந்து படிக்கிறேன், அந்த மாதிரி இருக்கிறவங்க யாரா இருந்தாலும் ஜஸ்ட் நீங்க வாங்க ஒரு மேத் கம்ப்யூட்டர் சேர்ந்து படிங்க. கண்டிப்பா என்னால இவ்வளவு தூரம் போக முடியும்னா நான் எங்க வீட்டுல நான் தான் ஃபர்ஸ்ட் படிச்சேன். எங்க வீட்டுல யாருமே படிக்கல. பட் நான் வந்து இந்தியாவில அவ்வளவு இன்ஸ்டியூட்ல செலக்ட் ஆயிருக்குன்றது சில நேரம் எல்லாரும் நினைச்சு பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணுவோம். கண்டிப்பா என்னாலே முடியுதுன்னா கண்டிப்பா நீங்க எல்லாம் எல்லாருமே எல்லாம் பண்ணலாம். ஸோ கண்டிப்பா படிங்க. கண்டிப்பா அந்த மேத் கம்யூனிட்டி டெவலப் பண்ணுங்க. நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி இந்தியா லெவலில் நம்ம எல்லாம் போகணும். நிறைய போய் பார்த்தீங்கன்னா தான் தெரியும் எங்கெங்கெல்லாம் மேக்ஸ் எவ்வளோ பேர் எப்படி எல்லாம் படிக்கிறாங்க. எல்லாரும் படிங்க. கண்டிப்பா வந்து நம்மளும் எல்லாம் நல்லா வந்தாதான் அடுத்து நம்மளோட ஜென்ரேஷனும் அதுல இருந்து எல்லாம் மாறும். ஸோ கண்டிப்பா எல்லாம் படிங்க. எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பா எல்லாரும் வரணும். தேங்க்யூ.